ஹாய் மக்களே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லமும் அடுத்தது மாதுளம்பழமும் இந்த ரெண்டுத்தையும் வச்சு ஃபேஸ் க்ரீம் வச்சு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். மாதுளம்பழத்தையும் வெல்லத்தையும் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 2 ஸ்பூன் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நல்லா அந்த ஸ்பூன்லேயே நல்லா நுணுக்கிக்கலாம். நல்லா நைஸாக நுணுக்கிக்கலாம். நல்லா நுணுக்கியாச்சு. அடுத்தது நல்லா நுணுக்கியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு அந்த மாதுளம்பழத்தையும் நல்லா ஸ்பூன்லேயே எல்லாத்தையும் நான் மாதுளம்பழத்தை கொட்டிக்கிறேன். எல்லா பழத்தையும் கொட்டியாச்சு. நல்லா அந்த ஸ்பூன்லேயே அந்த மாதுளம்பழத்தை நல்லா நசுக்கி விட்டுக்கிறேன். அந்த சாறு வர வரலையும் நல்லா புளிஞ்சிடணும். ஸ்பூன்லேயே நல்லா அமுக்கி புளிஞ்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா கலராக வந்துச்சு பாருங்கள் மாதுளம்பழம். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா சாரெல்லாம் எடுத்தாச்சு. நான் அந்த நுணுக்கி வச்ச வெல்லத்தையும் ஒரு கிண்ணத்தில் கொட்டியிருக்கேன். அடுத்தது அந்த மாதுளஞ்சாறையும் நான் அதில் ஊற்றியிருக்கேன். அந்த மாதுளஞ்சாரத்துலேயே அந்த வெல்லம் கரையணும். மாதுளஞ்சாறுலேயே நல்லா வெல்லம் கரையட்டும். அதை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சாச்சு. பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்ல மாதுளம் கலர் மட்டும்தான் இருக்குது. எல்லா வெல்லமும் கரைஞ்சாச்சு. அதை எடுத்து நான் ஓரமாக வச்சாச்சு. அதோட நான் முக்கியமான ஒரு பொடி போட போகிறேன். ஆவாரம் பூ பொடி. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் ஆவாரம் பூ பொடி. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முகத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் விசேஷம், கோயில், கல்யாணத்துக்கு இதெல்லாம் அதுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் அதுக்கு மேலே என்ன போட்டிருக்கேன்னா 1/2 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கலக்கிட்டு அதில் தக்காளி சாறு நல்லா புழிஞ்சு தக்காளி சாறு நல்லா புழிஞ்சு விட்டுக்கணும். நல்லா தக்காளி சாறை புழிஞ்சு வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சாறு புழிஞ்சு நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெல்லமும் மாதுளஞ்சாறையும் எல்லாம் கலந்துருச்சு. அப்புறம் நல்லா கலராகிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் ஊற்றிக்கணும். நல்லா கிளறி வைக்கணும். பாருங்கள் ஒன்றுமே இல்லை, மண் தான் இருக்குது. நல்லா கிளறி விட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். பால் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் தயிர் தான் போட்டிருக்கேன். தேவையான பாலும் ஊற்றிக்கலாம், தயிரும் ஊற்றிக்கலாம். நான் தயிர் தான் போட்டிருக்கேன். நல்லா கலக்கணும், கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். செம்மையாகிடுச்சு, அழகாகிடுச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும்.
பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு, நல்லா க்ரீம் மாதிரி வந்துச்சு. இது ஃபேஸ் க்ரீம் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுட்டு போகலாம். கோயிலுக்கு போகணுன்னா முன்னாடியே போட்டுட்டு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் முகம்லாம். பாருங்கள், என் பொண்ணு கையிலையும் போட்டு விட்ருக்கேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னோடய முகத்துக்கும் நான் போட போகிறேன். அடுத்து என் முகத்துக்கும் நான் போட போகிறேன். நல்லா அங்கே பாருங்கள், நல்லா திக்காக போடணும். பாருங்கள், நல்லா திக்காக போடணும். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நம்ம எங்கே கல்யாணத்துக்கு, கோயிலுக்கு எங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு போனோம்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். எந்த இதுவுமே கிடையாது, அருமையாக இருக்கும். நல்லா திக்னஸாக போட்டுக்குங்க. நல்லா அரை மணி நேரம் நல்லா காயணும். நல்லா அரை மணி நேரம் காயட்டும். நல்லா திக்காக போட்டுக்கணும். செம்மையாக போட்டிருக்கேன். நல்லா திக்காக போட்டாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. அரை மணி நேரம் சென்று நல்லா காய வச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கு, கலர் செம்மையாக இருக்குது, எந்த இதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், என் முகத்தில் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அலர்ஜியும் கிடையாது. வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.